தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த திமுக எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த திமுக எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இது இப்பொழுது நடந்ததல்ல, கருணாநிதி அவர்கள் காலத்தில் நடந்தது. KP ராமலிங்கம் இவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் எம்ஜிஆர் காலத்தில். எம்ஜிஆர் மரணமடைந்த அன்று அவருடைய உடலானது இராணுவ வண்டியில் ஏற்றப்பட்டு இறுதி ஊர்வலம் கிளம்பியது. அப்பொழுது செல்வி ஜெயலலிதா அந்த இராணுவ வண்டியில் ஏற முற்பட்டார். அப்பொழுது ஆரம்ப இறப்பனின் ஆதரவாளரான நாமக்கல் KP ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இராணுவ வண்டியில் இருந்தார். அவர் உடனே ஆவேசப்பட்டு ஜெயலலிதாவை இராணுவ வண்டியிலிருந்து கீழே தள்ளினார். பின்பு ஜானகி அம்மாள் அணியின் சார்பில் KP ராமலிங்கம் தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் 1989 ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஒருங்கிணைந்த பொழுது KP ராமலிங்கம் அதிமுகவிலிருந்து வெளியேறி திமுகவுக்கு சென்றார். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனவுடன் அவர் பழி வாங்கியது யாரை என்று சொன்னால் இந்த KP ராமலிங்கத்தை தான். நள்ளிரவில் காவல்துறையினரை வைத்து அவரை தட்டி தூக்கி லாக்கப்பில் வைத்து அடித்து சித்திரவதை செய்யப்பட்டார். இந்த KP ராமலிங்கம் பிற்காலத்தில் திமுகவில் ராஜ்யசபா உறுப்பினராக பதவி வகித்தார். அவர் MK அழகிரியின் ஆதரவாளராக இருந்தார். கருணாநிதி உயிரோடு இருந்த பொழுது MK ஸ்டாலின், MK அழகிரி இருவருக்கும் பனிப்போர் ஏற்பட்டது. அப்பொழுது MK அழகிரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட MK அழகிரிக்கு ஆதரவாளராக 3 எம்பிக்கள் இருந்தனர். ஒருவர் நெப்போலியன், நடிகர் நெப்போலியன். இரண்டாவதாக ரித்தீஷ்குமார், ராமநாதபுரம் தொகுதி ரித்தீஷ்குமார். மூன்றாவதாக ராஜ்யசபா உறுப்பினர் KP ராமலிங்கம். இதில் KP ராமலிங்கம் திமுக ராஜ்யசபா உறுப்பினர். MK அழகிரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தினால் ஆவேசமடைந்து இவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். தற்பொழுது பாஜகவின் மாநில துணைத் தலைவராக உள்ளார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த திமுக எம்பி யார் என்று சொன்னால் இது KP ராமலிங்கம். இது கருணாநிதி அவர்கள் உயிருடன் இருந்த பொழுது நடைபெற்றது.